ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எப்படியெல்லாம் செய்யணும், என்ன வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது இருக்குது, இது மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீக ரீதியான எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணிடாமல் செய்து பயன்பெறுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக நிலைகள் தான். இந்த கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும். இதுலேருந்தே தெரியும் கிரகநிலைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. இந்த கிரகநிலைகள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இந்த ஜோதிடத்தின் வாயிலாக மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம நல்ல ஒரு விஷயங்களை அதாவது நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளானது கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பதிவொலியும் அப்படிதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குரு நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்காரு அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா குரு பகவான் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் நமக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு தான் உங்களுக்கு ராசி அதிபதி. குரு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு, அதாவது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே ராசிநாதன் குரு உங்களுக்கு ராசியை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்தவங்க கூட இப்போ மனம் மாறுவாங்க. எதிரிகளும் எல்லாருமே விலக ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் நல்ல செய்திகள் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதாவது நல்ல செய்திகளை தான் நீங்கள் கேட்பீங்க. நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்த வண்ணமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த விதமான கெடு பலன்களையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாங்க, புதன் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள் 4 கிரகங்களும் கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ கூட்டு கிரக யோகங்கள் அப்படின்றது கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். எப்போதுமே நம்ம தனி பிரார்த்தனையை விட கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் கிரகநிலைகள் தனித்து செயல்படுறதை காட்டிலும் இது மாதிரி எல்லாமே இணைந்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் தாங்க கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்காங்க. குருவும் உங்களுக்கு சிறப்பான இடத்துல தான் இருந்து பலன் கொடுக்குறாரு. அப்படிங்கும் பொழுது பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வகையிலுமே சிக்கலை கொடுக்காது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கூட சரியாக போகும் இந்த காலகட்டங்களில். ஆனால் பிள்ளைங்க வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு பிள்ளைங்களால் பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். நீங்களும் கவனமாக இருக்கணும். குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதுனால ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனாலுமே இந்த குருவினுடைய பார்வையை இன்னும் நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க குரு எந்த இடத்துல இருந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறாரு. ஸோ சாதாரணமாக குரு உங்களுக்கு கிடையாது, வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ஸோ வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி நாதனாகவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஒரு வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லது தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் பலம் இழக்கும் பொழுது நன்மைகளை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதனுடைய அடிப்படையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா, இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் உங்களுக்கு அதிகமாக கவனங்கள் செல்லும். ஸோ செலவுகள் பண்ணணும் அப்படின்னாலும் இதுக்கு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். குடும்ப ஒற்றுமை அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா யாரெல்லாம் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு சீர்குலைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதே நேரம் எந்த ஒரு பத்திரப்பதிவாக இருந்தாலுமே அதிலிருந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ விலக ஆரம்பிக்கும். ஸோ தானாகவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி போயிடும்.
உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக யாருமே வந்து செயல்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ராசியில் இருந்து பார்வைகளை வந்து செலுத்துகிறாரு. குருவோட பார்வை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதியக்கூடிய இடம் எல்லாமே வந்து புனிதமாயிடும். ஸோ குருவோட பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் ராசியிலேயே பதியறதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மருத்துவ செலவு குறையும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் மாறும். இதுவரைக்கும் என்னென்ன காரியங்களை நீங்கள் தடைகளாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து சிறப்பாக நடக்கும். இது மட்டும் இல்லைங்க, குருவுடைய பார்வை 3, 11 ஆகிய இடங்கள்லையும் வந்து பதியுது. இந்த ஒரு நேரத்தில் உடன்பிறப்புகளோட உங்களுக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாக போகும். அதாவது இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க உங்க கூட வந்து துணையாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உறுதுணையோடு நீங்கள் எல்லா விஷயங்களையும் செயல்படுத்த முடியும். எல்லா வழக்குகள் இருந்தாலும் சாதகமாக தான் அமையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் குரு பகவான் வந்து கொடுக்க இருக்கிறாருங்க. குருவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 29ஆம் தேதியிலிருந்து சகாயஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு கூட பிறந்த உடன்பிறப்புகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வருங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சி உதிரி வருமானங்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு சம்பளத்தோடையே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பணம் உங்கள் கையில் நிறையவே வந்து புரள ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தொழில்லையும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கிடைக்க போகுது. தொழிலில் பங்குதாரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து விலகினாலுமே கூட புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருவாங்க. நல்ல மாற்றங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றம், வளம் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து அப்படியாப்பட்ட ஒரு நேரம் தான். அதனால் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளையுமே தனுசு ராசினியர்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, நல்லாவே வந்து படித்து அரசு வேலைக்காக நீங்கள் விண்ணப்பித்திருக்கீங்க, அதுக்காக நீங்கள் பரீட்சை எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அதுவுமே கூட கை கூடுறதுக்கான சூழ்நிலைகள் இப்போ வந்து உருவாகும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் நல்லா இருக்குது. இது எல்லா கிரகத்தையும் தாண்டி உங்களுக்கு சுக்கிரன் வந்து எப்போ மாறுறாருன்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு மாறுறாரு. 22ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களில் முக்கியமானது அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சியும் தாங்க. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் வரக்கூடிய 7ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தனாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனியோடு வந்து சேர்றாரு அப்படிங்கும் பொழுது நல்ல பணவரவுகளை கொடுப்பாங்க. பணவரவு தாராளமாகவே இருக்கும். உங்களுடைய மனசில் என்ன விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நினச்சதை உடனே வந்து நடத்தி முடிக்க முடியும், செய்ய முடியும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் இருந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. இது வரைக்கும் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க கூட இனிமே முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். சுப நிகழ்வுகளாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்களே முன்ன நின்று சிறப்பாக வந்து நடத்தி முடிப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு எல்லாமே வந்து கூடக்கூடிய ஒரு தருணம் தாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ குருவின் மூலமாக நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இதே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா சமூகத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் எது செய்தாலுமே கூட கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த காலகட்டங்கள் 22ஆம் தேதியில் பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முதிர்ச்சியானது கிடைக்கும். நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குமா எல்லாருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் தான். நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். இதை தாண்டி நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை சொல்லி நீங்கள் உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இந்த காலகட்டங்கள்ல நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு குரு தான் வந்து சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்ப குருவ வந்து நீங்க பலப்படுத்தணும். இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கணும் அப்படின்னா, வியாழக்கிழமையில குரு பகவானுக்காக நீங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள கொடுக்கும். வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு வழிபாடுகள் செய்யுங்க. குரு பகவான நினைத்து நீங்க தான தர்மங்கள் வந்து செய்யலாம். குருவுக்காக நீங்க வந்து விளக்கு போடலாம். தட்சிணாமூர்த்திய வந்து வழிபாடு செய்யலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள மட்டுமே நீங்க செய்தீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மறக்காம தனுசு ராசி நேயர்கள் இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க. இந்த பதிவுல நெறைய தகவல்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கட்டாயமா இந்த பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம, இது போல இன்னுமே நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனல்ல நாம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல பார்த்ததே இல்ல அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம எல்லோரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.